श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। ஸ்ரீராம குணகானம். கடந்த சத்சங்கத்தில் சத்யவாக்கியா அப்படின்னு ராமருக்கு இருக்கிற ஒரு அழகான குணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் 4 குணங்களை நம்ம கேட்டு முடிச்சிருக்கோம். ஒன்று குணவான், ரெண்டாவது வீரியவான், கிருதக்ஞः, தர்மக்ஞः, கிருதக்ஞः. 4 நல்ல குணங்கள் ராமருக்குள்ள. எப்படி அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டினார்னது நமக்கு தெரிஞ்சது. இந்த சத்யவாக்கிய சத்தியத்தினை அப்படியே தெரிஞ்சிருக்கிறவர், அனுசரிக்கிறவர். இது நான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். எப்போ இந்த சத்தியவாக்கியனே குணத்தில் நம்ம பார்க்குறோமோ, இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சத்தியம்னா அந்த அர்த்தம் தெரியணும், அதில் வேறு என்ன இருக்குன்னு தெரியணும். அப்போது அதுக்காக நான் தர்மம் பற்றி கொஞ்சம் விவரணம் கொடுத்திருக்கேன். ஏன்னா வேதா அகிலா தர்ம மூலம் அப்படின்னு மனு ஸ்மிருதியில் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேதங்களே தர்மத்துக்கு மூலமாக இருக்கு. அப்போது அதில் சத்தியம், அஹிம்சா, அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம் இதெல்லாமே கூட அதுக்கு அடிப்படையாக நமக்கு தெரியும். அப்புறம் சத்தியம் மட்டும் தனியாக இருக்காது, தர்மத்தோட கூடிதான் இருக்கும். அதேபோல் தர்மம் கூட இந்த சத்தியம் అనేది இல்லாமல் தர்மம் இருக்காது. இது ரெண்டு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதில் சத்தியம் அப்படின்னா தர்மத்தில் அந்தர்பாகமாக இருக்கு, அதுதான் பிரதானமாக இருக்கு. ஆனால் அது அனுசரிக்கும் போது அது தர்ம மார்க்கம் ஆகிடும். அப்போது சத்தியம் சத்திய மார்க்கம் అని ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, ஒரு உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். காருக்குள்ள இன்ஜின் இருக்கு. இன்ஜின் மட்டும் இருந்தால் காரு ஓடாது. அதில் பெட்ரோல் இருக்கணும். பெட்ரோல் மட்டும் எது வேறு கேன்லையோ டப்பாலையோ வச்சிருக்கோம், ஆனால் இன்ஜின் இல்லை. ஸோ இன்ஜனும் ப்ராப்பராக இல்லைன்னா காரு பெட்ரோல் பிரயோஜனப்படாது. ஸோ பெட்ரோல் மட்டும் இருந்தால் இன்ஜின் இல்லைன்னாலும் காரு பிரயாணம் செய்கிறதுக்கு பிரயோஜனப்படாது. ஸோ இந்த விதமாக பார்க்கும்போதும் இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன, ஒன்று பாவாத்மகம் சத்தியம் என்பது, ரெண்டாவது காரியாத்மகம். அப்புறம் நம்ம செய்கிற ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற உத்தேசத்துக்கு பேர் சத்தியம். அது அனுசரிக்கும் போதோ ஆச்சரணத்தில் வரும்போதோ அது தர்மமாயிடும். அப்போது பாவாத்மகம் சத்தியம்,
ஆச்சரணாத்மகம் தர்மம். இப்படி இல்லை வேற ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அப்போ புரியும் இன்னும். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சு விட்டதே. என்ன இன்னொரு உதாரணம், நமக்கு எப்படி 2 கண்கள் அது சத்தியம் போல். இப்போ கண்கள் இருந்தால் தான் ஒரு மார்க்கத்தை பார்க்க முடியும், அந்த மார்க்கத்தில் நடக்க முடியும். கரெக்டாக? ஆனால் கண்கள் மார்க்கத்தினை காட்டும், ஆனால் கால்கள் தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது கண்கள் சத்தியம், கால்கள் அது நடத்த வைக்கிற அந்த மார்க்கம். அப்போது சத்தியம் தர்மம், கண்கள் கால்கள் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கம் காட்டுறது கண்கள், ஆனால் அந்த மார்க்கத்தில் நடக்கிறது யாரோ? கால்கள். அதுதான் சொன்ன பாவாத்மகம் அண்ட் பாவாத்மகம் இல்லைன்னா ஞானாத்மகம் காரியாத்மகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே இந்த சத்தியம் అనేది சொல்லும் போதும் காரியாச்சரணங்க செய்கிற சத்தியம், பாவாத்மகமாக இருக்கிற சத்தியம். அப்புறம் இந்த சத்தியமனை பதத்துக்கு பல இடத்துல நம்ம உபனிஷத்துக்களை கேட்கும்போதும் நல்ல விதவிதமாக விவரணம் பார்த்தோம். இப்போ 2-3 குறிப்பாக ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஞானாதாரித சத்தியம், ஞான ஆதாரிதமாக இருக்கிற சத்தியம் அதுனா சத்துன்னு சொல்லும்போது சத் டி ப்ளஸ் எம் 3 அக்ஷரங்கள் இதில் சேர்ந்து இருக்கிறது சத்தியம். சத் தி எம் என்ன குறிக்கிறதுன்னா, இது சத் என்பது இருப்புதல். ஆனால் அந்த இருப்புதல் சத்து எக்ஸிஸ்டன்ஸு சத்தியத்துக்கு இன்னொரு பேர் பகவான். அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். சத்தியத்துக்கு இன்னொரு பேர் பகவான். எப்படின்னா பிரம்மம். அப்போ சத் என்பது எக்ஸிஸ்டன்ஸு, அது அப்படி தான் இருக்கும், மாறாமல் இருக்கிறது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் காணப்படுற இருக்கிற போல் இருக்கிற அந்த தீ అనేది தீ అనేది பிரகிருதி. சத் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், தீ பிரகிருதி. தமிழ் தீ கிடையாது, சம்ஸ்கிருதம் அக்ஷரம் எழுத்து தா தி. ஸோ சத் ப்ளஸ் தி, பிரம்மமும் புருஷன் பிரகிருதி. ஆனால் பிரகிருதி மாறிக்கொண்டே இருக்கும், பிரம்மம் மாறவே இல்லை. சத்து மாறாது, அந்த தீ பிரகிருதி மாறிட்டு இருக்கும். ஆனால் அந்த மாறிக்கொண்டிருக்கிற சத்து எப்போ அது பிரகிருதி பக்கத்தில் ஒட்டி இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறோம்னா ஈஸ்வரன்னு பேர் கொடுக்குறோம் சாஸ்திரத்தில். மாயா சகித பிரம்மம் ஈஸ்வரர். அப்போது இந்த விதமாக சொல்லலாம், இந்த சத்து புருஷ ஈஸ்வரனுக்கு தீ மாயாகி பிரகிருதிக்கு ரெண்டுத்துக்கு நியாமகனாக இருக்கிற, ரெண்டுத்தினு நியந்திரிக்கிறது யாரோ அது கடவுள், இல்லைன்னா பிரம்மம். அதனால தான் பகவானுக்கு இன்னொரு பேர், பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா. அதனால தான் அந்த சத்து சித்து ஆனந்தம் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ் அண்ட் பிளிஸ்ன்னு சொல்கிறதை உபனிஷத்துகள். சரி, இப்படி இந்த சத்தியமனே வார்த்தைன்னு நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போதான் சொன்னோம் ஞானாத்மகம் அண்டு கிரியாத்மகம். அப்படின்னா மனசா, அதுக்கப்புறம் வாச்சா, அதுக்கப்புறம் கர்மனா அது வியக்தமாகிறது. ராமருடைய கதை சொல்லுவோம், ராமர் எங்கெங்கெல்லாம் சத்திய வாக்கிய பரிபாலனை பண்ணாருன்னு. ஆனால் இது முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன் கூட நமக்கு ரொம்ப முக்கியம், தேவை. அப்படி பார்க்கும்போதும் மனசி ஏகம் வச்சசி ஏகம் கர்மணா அப்பி ஏகம் மகாத்மனः. மகாத்மர்கள் மனசா வாச்சா கர்மணா ஒரே விதமாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டு
மனசி அநேகம் வச்சசி அநேகம் கர்மண அபி அநேகம். யாரது? துராத்மனः, சின்னாத்மா, துராத்மா. அதனால தான் இந்த சத்தியம் ஒரு மனுஷன் மனசா வாச்சா கர்மணான்னு சொல்லும் போதும் இங்கிலீஷில் வாட்ச் அనే வேர்டு இருக்குல்ல, வாட்ச், WATCH, வாட்ச். கைக்கு வச்சுக்கிற வாட்ச் இல்லை, வாட்ச்ன்னா பாரு, பார்க்கறதை. என்ன பார்க்கணும்? இந்த WATCH 5 எழுத்துகள் இருக்காதலோ, இது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. எப்படின்னா, வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் முதல், வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ், வாட்ச் யுவர் தாட்ஸ், வாட்ச் யுவர் கேரக்டர் அண்ட் வாட்ச் யுவர் ஹார்ட். பார்த்தீங்களா? WATCH ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒரு வருடு கொடுத்துருக்க, எவ்வளோ அழகாக இருக்கு. அப்போது இந்த வாட்ச்ன்னா வெளியில் டைம் பார்த்து ஓடுறது இல்லை அர்த்தம். என்னென்னு நான் கவனிக்கணும். எப்படி என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய தாட்ஸு, என்னுடைய கேரக்டரு, என்னுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம சத்தியம் பற்றி புரிஞ்சுக்கணும். பொதுவாக சத்தியம் பற்றி சொல்கிற ஒரு ஸ்லோகம் பல இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உபனிஷத்து சொல்கிற ஒரு கருத்து சத்தியம் வத தர்மம் சர. ஏன் அது ரெண்டு பக்கத்தில் வச்சுருக்கு? வேறு நிறைய வேல்யூஸ் எல்லாம் நிறைய இருந்தால் கூட சத்தியம் வதா தர்மம் சரா అంటే భావాత్మకமாக సత్యతోడు ఇరు. అది కార్య ఆచరణలో వెక్కబోదు ధర్మం అనుసరి సేయి అని అర్థం. సత్యం బ్రూయాత్ ప్రియం బ్రూయాత్ న బ్రూయాత్ సత్యమప్రియం ప్రియం చ న అనృతం బ్రూయాత్ ఏష ధర్మః సనాతనః. சத்தியத்தினை பற்ற ஒரு அழகான ஸ்லோகம். சத்தியம் சொல்லணும், அது பிரியமாக சொல்லணும். ஒருத்தனுக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அசத்தியத்தின்னு சொல்லக்கூடாது. அதேபோல் சத்தியத்தினை அப்பிரியமாக சொல்லக்கூடாது. அப்புறம் அன்ருத்தம் சொன்னால் ஒருத்தனுக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி அசத்தியம் சொல்லக்கூடாது. இதுதான் இந்த சத்தியத்தினை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் அடுத்ததாக இப்போது ராமருடைய வாழ்க்கையில் முதல் காட்சி எங்கே இவர் இந்த சத்திய வாக்கியத்தினை பரிபாலனம் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ கட்டுப்பட்டிருக்கார் అనేది. சத்தியம் வார்த்தை தானே, ஒரு பேச்சு தானே. பொதுவாக பேசுகிற ஒரு வார்த்தைக்கு பேர் சத்தியம் అని சொல்லுவோம், இல்லை போய் சொல்கிறது அன்று. சத்தியம் நமக்கு நம்முடைய பேச்சு நம்ம வாயுக்குள்ளே இருந்த வரைக்கும் அதுக்கு நம்ம ராஜா. நம்முடைய வதடுகள் வாய் தாண்டி அது வெளியில் வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம அடிமை. புரியுறதா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். எப்போ என்ன எங்கே எவ்வளோ பேசணும்னு தெரியணும். சரி, முதல் காட்சி என்ன? வனவாசத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப ராமருடைய இந்த சத்திய தீட்சை நமக்கு தெரிவிக்கிறது. உங்களுக்கு தெரியும், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி தசரதர் அறிமுகப்படுத்திட்டார். ஆனால் உடனே அடுத்த நாள் காலையில் சுமந்திரன் அனுப்பிச்சிட்டு ராமர்னு வர சொன்னார். அவர் சொல்ல முடியல. ஆக்சுவலாக அவர் மூச்சையாகி ஏந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கார். கைகேயி அனுப்பிச்சிட்டாங்க. ராமர் வந்தார். அப்போ கைகேயி அம்மா என்ன சொன்னாங்க? ராமா,
உங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு 2 வரம் தரேன்னு சொல்லிட்டு அவர் வார்த்தை கொடுத்திருக்காரு. அதனால இப்போது அந்த வரங்கள் 2த்தையும் நிறைவேற்றுங்கோ அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கு ஒத்துக்காமே கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய வரம் நான் அவர் கொடுக்குறேன்னா நான் கேட்டு அது நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு கஷ்டப்படுறார். அதனால் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு சத்தியமே மூலாதாரம் தானே. பாருங்க, இதெல்லாம் கைகை பேசுகிறேன் ராமருக்கு முன்னாடி. நான் சொன்னானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சத்தியத்துக்கு தர்மத்துக்கு சத்தியந்தானே மூலம். அப்போது ராஜா கொடுத்த வார்த்தை காப்பாற்றுக்காமல் இருக்கலாமா? சத்திய மார்க்கத்தில் தானே எல்லா காலத்திலும் அவங்க நடக்கணும். அதனால் உங்களுடைய அப்பாவுடைய பேச்சுன்னு நீ காப்பாற்றணும்னு சொன்னால், நீ ரெடியாக இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கேட்ட 2 வரம் என்னன்னேது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உடனே ராமர் வந்து இன்னும் அவங்க சொல்லலை என்ன கேட்டிருக்காங்க 2 வார்த்தை. என்ன சொல்கிறாரு? தாயே கைகேயி அம்மா, என்னை நம்புங்க, நான் என்னுடைய க்ஷேமத்தை நீ ஆசிக்கிற எங்கள் அப்பா அவர் என்ன ஆக்ஞை பண்ணியிருந்தா பண்ணாலும் சரி, நெருப்பில் குதி என்னானு குதிப்பே, கடலில் குதி என்ன குதிப்பே, ಘೋರமான விஷயத்தின்னு குடிங்கோன்னு சொன்னாலும் குடிப்பே. அதனால் நான் அப்பா உடைய வாக்தானம் அதுக்கு நான் மீற மாட்டேன். அதனால் நீ என்னை நம்பு, நான் வந்து எங்கள் அப்பாவுடைய பேச்சு அப்படியா இருந்தால் நான் அது கண்டிப்பாக அனுசரிக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி நீங்கள் சந்தேகப்படாதுங்கோ. ராமர் வந்து சொன்ன வார்த்தை சொன்னதா திரும்பி 2வது வாட்டி சொல்ல மாட்டார். கரிஷ்யே பிரதிஜானேச்ச ராமோ த்விர்னாபிபாஷதே. தெர் இஸ் நோ செகண்ட் வேர்டு. மாற்றி வேறு விதமாக சொல்கிறதுன்னு ராமனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்போது கைகேயிக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இப்போ ராமருக்கு கண்டிப்பாக நான் சொன்னது செய்வார், ராஜ்யம் பரதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த வரங்கள் என்னன்னு சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு சொல்லிட்டான். இங்கே நம்ம கவனிச்சுக்கணும், ஆக்சுவலி தசரதன் வந்து கைகேயிக்கு எப்பவுமே ராமனை காட்டுக்கு அனுப்புகிறேன்னு அவர் வார்த்தை கொடுக்கல, அனுப்ப மாட்டானையும் வார்த்தை கொடுக்கல. அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, சத்தியத்துக்கு தர்மத்துக்கு நடுவில் ராமர் மேலே இருக்கிற மமக்காரம் பிரேமனால் அவர் நடுவில் தர்ம சங்கடம்னு சிக்கிக்கிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னதே தெரியாமல் ஆயிடுத்து. இந்த நிலை ராமர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன நடந்துச்சு అనేది கைகேயம்மா முழுசாக சொல்லலைன்னா கூட, தசரதனை ஆக்சுவலாக ராமர்னு நான் நீங்கள் கேட்ட மாதிரி நான் அனுப்புகிறேனே அவனு சொல்லலை, இந்த மாதிரி கேட்காதேன்னு சொன்னார் அவ்வளோதை தவிர அப்புறம் அனுப்புகிறேன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அப்பா கேட்டிருக்கா, அப்பா நான் கேட்டிருக்கேன், அவர் செய்ய மாட்டுறாரு. ஆனால் இது கரெக்டாக கொடுத்த வார்த்தை காப்பாற்றணும் இல்லையோ அப்படின்னு ராமர் புரிஞ்சுக்கிட்டு, நான் நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போவே கிளம்பி போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல், எது அப்பாவுடைய வார்த்தை அப்படி இருந்துச்சுன்னா அவர் வார்த்தைன்னு என்ன வரம் தரேன்னாரு, நீங்கள் இந்த வரம் கேட்டீங்க, இப்போ அவர் எதுவுமே சொல்லாத நிலையில் இருக்கார், நானும் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் காட்டுக்கு போகணும், 14 வருஷம் அங்கே இருக்கணும், அவ்வளோதானே. பரதனு ராஜாவா, நல்ல சந்தோஷம் எனக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ராமர் கிளம்புறார். அப்புறம் இது இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் பரதன் வந்தான். ராமர் காணும். பரதன் கைகேயி அம்மா கிட்ட கேட்குறான், தாய் அம்மா
எந்த அதர்ம காரியம் பண்ணிட்டார் అని நால ராமர்னு வந்து ராஜ்யத்தில் வந்து வெளில காட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. ஒரு பாயிண்ட்டை சொல்ல. 2, யாராவதுடைய சொத்து திருடிட்டாரா, இல்லை யாராவது தர்ம பருணானருக்கு இவன் ஹானி ஏதாவது கொடுமைப்படுத்திட்டாரா, இல்லை ரொம்ப அப்பாப்பியாக இருக்கிற யாராவதுன்னு வந்து இவர் ஏதாவது டார்ச்சர் பண்ணாரா, இல்லை வேதாத்தியனம் பண்ண யாராவது பிராமணன் கொலை பண்ணாரா, இல்லை யாராவது வேறே அவங்களுடைய பாரிய ஸ்திரீ இனி இவர் அவன் மேல் ஆசைப்பட்டாரா? இப்படி பல கேள்விகள் கேட்குறான். அப்போது கைகே என்ன சொன்னா தெரியுமா? இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதுதான் நம்ம கவனிக்கணும். நல்ல பரதா, ராமர் அப்படிப்பட்ட நீச்சமான காரியங்கள் பண்ண மாட்டான், என்னைக்கும் பண்ண மாட்டான். அதனால் ராமர் ஏகபத்தினி வர்த்தனை, அடுத்தவங்களுடைய ஸ்திரீடனே கண்ணெத்து நேராக பார்க்க மாட்டார். அப்போது அப்படிப்பட்ட ராமனை பற்றி நீ இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கலாமா? அப்படி என்று சொல்லி நீ ராமனை பற்றி என்னைக்கும் இந்த மாதிரி தப்பாக பேசாதே அப்படி என்று சொல்லி இன்னும் ராஜாவா செய்யணும் அப்படின்னு சொல்லி ராமன் 14 வருஷம் அரணத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி நானும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், உனக்கு ராஜ்யம் வரணும்னு சொல்லி. அப்போது அவர் என்னுடைய வரம் நான் கேட்டதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டுட்டு அது நானும் செய்ய முடியாமல் அவர் அப்படியே இருக்கார். அதனால் இன்னும் தசரதன் வேறு என்ன சொன்னாருன்னு அந்த சமயத்தில், ராமா நீ என்னை வந்து ஜெயிலில் போட்டுடு, என்னை பந்திச்சுட்டு நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோ, ரொம்ப பலம் உபயோகப்படுத்தி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். தவிர இவர் காட்டுக்கு போன்னு இவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் கைகே சொன்னது. அப்போது இந்த மாதிரி சொல்லும் போதும் தசரதனே சொன்னான். ஆனால் நம்ம ராமர் வந்து அப்பா அப்படி சொன்னால் கூட இவர் தர்மத்தின்னு விடுவாரா என்ன? அப்பாவுக்கு என்ன மேலே ரொம்ப அன்புனால் இப்படி சொல்கிறாருன்னு ராமருக்கு தெரியும். நீங்கள் பாருங்கோ, சரித்திரத்தில் இந்த முகல் ராஜாக்கள் நிறைய பேர் வந்தாங்களா, அதில் பெரும்பாலும் நிறைய பேர் அவங்களுடைய அப்பான்னு வந்து ஜெயிலில் போட்டு தான் இவங்க ராஜ்யபரணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம முதல் யாருன்னா ஷாஜஹான், அவருடைய அப்பா வந்து ஜஹங்கீர். அவர் அப்பா மேலே சண்டை போட்டார், எனக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜஹங்கீர்னு ஜெயிலில் போடலை. ஜஹங்கீர் கூட பையனும் செய்கிற இப்படி இந்த செயலுக்கு அவர் மன்னிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவுரங்கஜேபு, இந்த ஷாஜஹானுடைய பிள்ளையான அவுரங்கஜேபு ஷாஜஹான் வந்து ஜெயிலில் போட்டுட்டாரு ராஜ்யத்துக்காக. இதை அவங்களோட பரம்பரைங்க. ஏன்னா ரொம்ப வயசாகி கூட அவங்க வந்து இன்னும் ராஜாவா சக்கரவர்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இவங்க சீட் விடுற மாதிரி இல்லையேன்னு சொல்லி பாருங்கோ இப்படி அவுரங்கஜேப். ஆனால் நம்ம ராமர் பாருங்கோ எப்படிப்பட்ட தர்மாத்மா, எப்படிப்பட்ட ஒரு சத்திய வாக்கிய பரிபாலனை. அப்பா நேராக சொல்லலை, ஆனால் இப்போ அப்பா அம்மா கூட யார், இந்த அம்மா ஸ்டெப் மதரு, அதெல்லாம் பார்க்காம. ஸோ கைகேயி பேசின பேச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமருடைய சத்திய வாக்கிய பரிபாலனை தர்மாச்சரணனை பற்றி கைகேயை பாராட்டி சொல்கிறானே பரதனை கேட்ட, ராமர் நீ இந்த மாதிரியெல்லாம் நீ சொல்லாது, அவர் ஒருக்காகவும் எந்த தவறு பண்ண மாட்டார், நான் உனக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு எனக்கு வரம் தரேன்னு அவர் சொன்னதுனால கேட்டான்னு பரதனுக்கு ரொம்ப
அது பிடிக்கல, அது அப்புறம் அந்த கதை வேறு விஷயம். ஸோ இப்போது இந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2வது சந்தர்ப்பம் காட்சி என்னன்னா, ராமர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே திரும்பி நேராக ராஜமாளிகைக்கு போனார். போய் இப்போது அம்மாக்கு சொல்லணும் கௌசல்யாவுக்கு. அங்கே இன்னும் ரொம்ப டெலிகேட் சிச்சுவேஷன். நீங்கள் ஊகிச்சு பார்த்துக்கணும், இந்த சன்னிவேஷங்கள் எல்லாமே கூட எப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சட்டுன்னு கோபம் வரலாம். அப்படிப்பட்ட இமோஷ்னல் பரிஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலைகள் இது. ரொம்ப டெலிகேட். ராமர் கௌசல்யகிட்ட போய் பார்த்து சொல்லணும்னு அவங்களுடைய மாளிகையில் அவங்களுடைய அறைக்குள்ளே போனான். அப்போ அங்கே கௌசல்யா ஆனந்தமாக வந்து ராமர்னை கட்டி பிடிச்சிட்டு, ராமர் பட்டாபிஷேகமாகி யுவராஜா ஆக போகிறாருன்னு சொல்லி ராமருக்காக தனியாக பண்ண ஒரு தங்க சிங்காசனம் இருக்கே, அது மேலே உட்காரப்பா అని சொல்கிறா. ராமர் வந்து சும்மா பேருக்கு அந்த சிங்காசனை தொட்டிட்டு, அம்மா நானும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முனிவர் போல் காட்டுக்கு போய் 14 வருஷங்கள் வனவாசம் செய்கிற சமயம் வந்தது. அப்போது நான் இந்த தங்க ஆசனத்து மேலே சிங்காசனத்து மேலே எப்படி உட்காருவே? இது கேட்ட உடனே கௌசல்யா மயக்கம் வந்துட்டு விழுந்துட்டான். கௌசல்யா ஒரு மரம் எப்படி வட்டிட்ட டக்குன்னு கீழே விழுந்தோமோ அப்படி விழுந்துட்டான். அப்போ ராமரை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு மடியில் படுத்துக்க வச்சுட்டு அப்புறம் திரும்பி ஸ்லோவாக ராமருடைய சகாயத்தினால ஸ்புருகக்கு வந்துட்டான். அப்போ கௌசல்யாவுக்கு இருக்கிற வேதனை எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். அந்த துக்கத்தை பார்த்து அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறாரு? ராமன் வந்து நீ எப்படியாவது இந்த ராஜ்யத்துக்கு நீ தான் ராஜா ஆகணும், நீ அப்படி விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறார். பேசும்போதும் இங்கே அண்ணா இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இது தவறு, நீங்கள் அவங்கள வந்து அம்மா அப்பான்னு பார்க்காதே அப்படின்னு சொல்லி நீ எனக்கு ஆக்ஞை பண்ணும், நான் அப்பானை வந்து கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டு, இல்லை நான் அப்பானை கொலவே பண்ணுவேன், ஆனால் நீ ராஜாவை ஆகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோடு பேசுகிறார். அப்போ ராமர் வந்து, தம்பி, என் அன்பான தம்பி, நீ வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது கேட்டதுக்கப்புறம் லக்ஷ்மணன் இப்படி பேசுகிறது வந்து கேட்டு கௌசல்யா கூட பார்த்தியா, லக்ஷ்மணன் சொல்லது போல், ஏ ராமா, லக்ஷ்மணன் சொன்ன பேச்சு கேட்டு நீ கௌசல்யா சொல்கிறா, தர்மக்னயதி தர்மிஷ்டா தர்மம் சரித்துமிச்சசி சுஸ்ரூஷமா மிஹாஸ்தத்ஸ்வம் சர தர்மமனுத்தமம். நீ லக்ஷ்மணன் சொன்னது போல் ராஜ்யத்தை எடுத்துக்கோ, பிடுங்கிக்கோ, பலம் உபயோகப்படுத்தி, இல்லை நீ இங்கே இரு, வயசான காலத்தில் எனக்கு நீ சேவை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி, தாய்க்கு இப்படி சேவை பண்ணுறது வந்து எல்லா தர்மங்களும் கூட ரொம்ப சிறந்த தர்மம் அப்படின்னு கௌசல்யா பேசுகிறான். அதுக்கப்புறம் ஒரு உதாரணமும் சொல்கிறான். ஒரு காலத்தில் கஷ்யபனுடைய புத்திரர்களில் ஒருத்தர் அவருடைய தாய்க்கு சேவை பண்ணிக்கிட்டே வீட்டில் இருந்து சொர்க்கத்தினை அடைஞ்சிட்டார். அதனால் உனக்கு அப்பா சொன்ன வாக்கு அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறியே, நான் தாயாக கேட்குறேன், அப்போது நீ வந்து நீ எனக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? மொத்தத்தில் என்னன்னா, காட்டுக்கு போகாதே, அதனால் நானும் பூஜிக்கத்தக்கவள் தானே. யதைவ ராஜ்யா பூஜ்யஸ்தே கௌரவேண ததாஸ்மியகம்
துவாம் நாஹ மனுஜானாமி ந கந்தவ்யமிதோ வனம். அதனால் நீ சேவ் பண்ணிட்டீங்க இரு, நீ உனக்கு ராஜ்யம் வேண்டான்னு சொன்ன சரி, ஆனால் எதுக்கு காட்டுக்கு போனோம், என்னை விட்டுட்டு போகாதே என்ற. நீ விட்டுட்டு போனால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேட்டு இப்போ ராமர் டெசிஷன் எப்படி எடுக்கணும், அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போம், அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் தெரியணும். அங்கே என்ன நடந்துச்சு, என்னென்ன பேசிட்டாங்க, எப்படி ஒருத்தர்னு ராமர் கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவர் நடக்க வேண்டிய தர்ம சத்திய மார்க்கத்திலேயே நடந்தார். அதுதான். அதனால் இல்லை நான் உனக்கு கூட வருவேன், நீ என்னை கொண்டு போ. அப்படி நீ என்னை கொண்டு போகாமல் விட்டுட்டு போனால் நான் இங்கே வந்து நிராகார தீட்சை பண்ணுவேன், ஃபாஸ்டிங் அன்டு டெத். அப்படி நான் இருக்க முடியாது ராமா நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லி, நான் ஒருவேளை அப்படி உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டுட்டா அது என்னாகும் தெரியுமா, பெரிய தோஷம். என்னது அது பெரிய தோஷம், உனக்கு நரக்கமே கிடைக்கும். ஒரு பிராமணன் விஷயத்தில் அபராதம் பண்ணாரம்மா யாரோ, சமுத்திரத்தனுக்கு செஞ்ச பிப்பலாத முனி, சமுத்திர தேவத்தை பண்ணா ஒரு பிராமணன் விஷயத்தில். அதுக்கு பிப்பலாத முனி எவ்வளோ கோபிச்சுட்டு செபிச்சிட்டார், உனக்கு கூட அப்படிப்பட்ட பாப்பம் வந்து சுத்துக்கும் ராமா, நீ என்னை விட்டுட்டு போகாதே అని கௌசல்யா இப்படி சொல்லும்போது, இதுக்கு வந்து ராமர் சொல்கிறாரு, நாஸ்தி சக்தி பிதுர்வாக்கியம் சமதிக்ரமிதும் மம பிரசாதயே த்வாம் சிரசா கந்து மிச்சாம்யஹம் வனம். அம்மா கௌசல்யா தாய், நீ வந்து ரொம்ப நல்லதாக சொன்ன, நீ தர்மபத்தமாக தான் நீயும் பேசியிருக்க. அதனால் இப்படியெல்லாம் அப்பாவுடைய ஆக்ஞை, அப்பா ஆக்ஞை போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட உனக்கு வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தை வாக்கு தானே, அதை அவர் தீர்த்த முடியலன்னு நான் அதை நிறைவேற்றுவேன். அதனால் அப்பாவுடைய ஆக்ஞனை திரஸ்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அதனால் நான் தலை குனிஞ்சு உனக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், நீ வந்து அப்பாவுடைய பேச்சுக்கு தகுந்த போல், ஆக்ஞனைக்கு தகுந்த போல் நான் காட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்குறாரு கௌசல்யா கிட்ட. அப்போது சொல்லி ராமர் வேறு என்ன கோட் பண்ணுறாருன்னா, ஒரு காலத்தில் கண்டு அனே ஒரு பெரிய மகாமுனி இருந்தார். அவருடைய ஆக்ஞை படி அவருடைய பிள்ளை வந்து ஒரு பசுமாடுனே அவர் கொலை பண்ணிட்டார், அப்பா சொன்னார். அதனால் அதேபோல் சகரன் ராஜா அவருடைய புத்திரர்கள் எல்லாம் கூட அவருடைய ஆக்ஞைப்படி அவங்க பூமியை தோண்டி உள்ளே போய் அந்த மிஸ் ஆகி போன காணாமல் போன அஸ்வமேத அஸ்வத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி அவங்களெல்லாம் அப்பா சொன்னது அனுசரிச்சுட்டாங்க. அதனால் நானும் அப்படி தான் அப்பாவுடைய ஆக்ஞை அனுசரித்து போயிட்டுருக்கேன். நாகம் தர்மம் அபூர்வம் தே பிரதிகூலம் பிரவர்த்தையே. நான் தர்மத்துக்கு வெதிரேகமாக போல, பூர்வர்கள் முன்னோர்கள் எல்லாரும் கூட இப்படி தான் பண்ணி ஆச்சரணம் பண்ணி நடந்து கொண்டுட்டாங்க. அதனால் பூர்வைரயமபிப்ரேதோ கதோ மார்கோனு கம்யதே. அவங்க போன வழியில் தான் நானும் போயிட்டுருக்கேன், நான் ஒன்றும் தவறாக தனியாக ஏதாவது பண்ணல நான் சொல்லி அவர் முன்னோர்களை பற்றியே சொல்கிறார். ஸோ அவருடைய பிரவர்த்தனை ராமர் ஏன் இவ்வளோ பிடிமாதமாக இருக்க, அம்மா மேலே உனக்கு அக்கறை இல்லையா, அப்பா கூட அழுறாரு இல்லையா, வேண்டானே. அவருக்கு இதுட்டு இன்னொரு மனைவி சொன்னதுனால அவங்க வரம் கேட்டாங்க நீ. ஆனால் ராமர் வந்து அவருடைய தர்ம பரிபாலனை
சத்தியவாக்கிய பகவான் ஆதாரம் என்ன எடுத்துக்கிறாருன்னா பூர்வர்கள் தான் தார்மீக ஜீவனத்தை நடத்தி காட்டுன்னு அவங்களுடைய உதாரணம் எடுத்துக்கிட்டு தான் கோட் பண்ணி சொல்கிறாரு. அதை வச்சுட்டு தான் அவர் நடக்கிறார். அதனால் இந்த மாதிரி ஒரு சந்திக்தமான சூழ்நிலை இருக்கும்போதோ ராமர் என்ன சொன்னார்? பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது போல் சாஸ்திரம் பிரமாணந்தே, முன்னோர்கள் ருஷிகள் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோ, அப்படி தானே பகவத்கீதையில் பார்த்தோம். ஏன்னா எப்போ தர்மாச்சரணத்திலோ இப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும்போதோ பிரஜர்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி பிரவர்த்திச்சு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னது பிராமணிக்கம், அதுதான் ஆதாரமாக இருக்கும் అని தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கீதையில் பகவான் வேறு என்ன சொன்னார்? யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்தத்தேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. அதெல்லாம் தெரியும், நம்ம கேட்டிருக்கோம். சிரேஷ்டர்கள் எது ஆச்சரிக்கிறாங்களோ அதுதான் லோகத்தில் பிரமாணமாக மக்கள் எல்லாம் பார்த்து நடந்துக்குவாங்க. அதனால் அங்கே ராமர் அப்போ என்ன சொன்னாருன்னா, இது யக்ஷ பிரஷ்னம் சமயத்தில் கூட தாய் தந்தைகளின் பற்றி பெருமை. இப்போது தெலுங்கு யக்ஷ பிரஷ்ன கிளாஸில் கூட அதுதான் வந்தது நேத்தி. உங்களுக்கு அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ராமர் என்ன அங்கே தாயோட பெருமை பற்றி கேட்டார் யக்ஷரர். அப்புறம் அப்பாவோட பெருமை எது பூமிக்கு மேலே இன்னும் சிறந்ததுன்னு கேட்டார். குருதரம் பூமேஹே கிம் சித், ஆகாசத்துக்கு மேலே உச்சதரமானது என்னன்னு சொல்லும்போது தர்மபுத்திரன் கொடுத்த பதில் தாய் தந்தைகள். அதிகை ஸ்லோகம் தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதமேதச்ச பிதுர்வச்சனமுத்தமம். இதான் சொல்கிறார். என்னன்னா லோகத்தில் 4 புருஷார்த்தங்களை பற்றி சொல்லப்படுறதா தர்மார்த்த காம மோட்சங்கள். இதில் தர்மம் பிரதானமானது. தர்மத்தில் தான் சத்தியம் இருந்து கொண்டிருக்கிறது, பிரதிஷ்டமாக இருக்கு. அதில் பித்ருவாக்க பரிபாலன தர்மம் தர்ம சாதனம் அதுதான் ரொம்ப சிறந்ததுனால நான் அப்பா சொன்ன பேச்சுக்கு மீற மாட்டேன் என்னார். அதுக்கப்புறம் பாருங்கோ லக்ஷ்மணன் மறுபடியும் கௌசல்யா ராமர் கௌசல்யா இன்னும் ஒத்துக்கிற மாதிரி காணலை இவர் ராமர் சொல்கிறதே. அப்போது லக்ஷ்மணன் இப்படி பேசுகிறார் நடுவில், ஹே ராமா, நீ தர்மாத்மா, உன்னை ராஜ்யத்திலிருந்து வெளியே அனுப்புகிறாங்க, 14 வருஷம் போன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே நியாயமாக தெரியல. இதில் ஏதோ தோஷம், உனக்குள்ள ஒரு தோஷம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் யாரும் உனக்கு சத்ரு கிடையாது, உன்னை கை காட்டி சுற்றி உன்னை மேலே குற்றம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவனுக்கு. ஆனால் இந்த நம்ம ராஜான்றார், அப்பானோடு கூப்பிடுதில்லை லக்ஷ்மணன், நம்ம ராஜா அப்படின்னு தசரதன், இந்த கைகை, இவங்க 2 பேர் போட்ட ஒரு மோசபூரிதமான கன்னிங் பிளான் இது. அதனால் அதுக்கு நீ அடிமையாகாது, இப்படியெல்லாம் ஜாக்கிரதை ஏறணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனா, இது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னா, அவங்க 2 பேர் தாய் தந்தை ரூபத்தில் இருக்கிற சத்ருகள் உனக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். பாருங்க, லக்ஷ்மணனும் ஒருத்தர் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ராமர் எப்படி சமாளிச்சுட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு அவங்களனே கஷ்டப்படுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு உன்னோட க்ஷேமம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு விதிவசாத்து ஒருவேளை நீ அவங்க இப்படி இல்லைன்னா விதிவசாத் இப்படிப்பட்ட ஒரு நிர்ணயம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீ சொன்னால், என்னோடய சக்தினால் அந்த விதினி அவங்களனே எல்லாருனே நான் எதிர்த்து போராடிட்டு உனக்கு எப்படியாவது ராஜ்யம் வருது போல செய்கிறேன். இன்னொன்று சொல்லட்டுமா, தைரியவான்
தைரியம் இருக்கிறவன் வந்து பராக்கிரமம் இருக்கிறவன் வந்து இந்த விதி மேலே ஆதாரப்பட்டு இருக்க மாட்டாங்கோ, ஆதாரப்பட்டு இருக்க மாட்டான். அதனால் அந்த விதி கூட அவங்க கட்டுப்படுத்துவாங்க, அவங்க கைக்குள்ளே எடுத்துக்குவாங்க. அதனால் உன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு யாராவது தடம் வந்தாச்சுன்னா அவங்கள எல்லாரும் நான் அப்படியே எதிர்த்து சம்ஹாரிக்கிறேன். யாரும் இந்த முல்லோகத்திலோ இது நிறுத்த முடியாது. நான் உனக்கு சாஸ்வதமான சேவகன்னு. அதனால் நீ வந்து இந்த பூமண்டலம், அயோத்தியக்கு என்ன பூமண்டலத்துக்கே நீ ராஜா ஆக வேண்டியவன் நீ இப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் ரொம்ப அன்போடு தான் அண்ணாக்காக தான் இப்படி பேசும்போதும் ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு எவ்வளோ கவலை இருக்குது, எவ்வளோ துக்கம் இருக்குன்னு எல்லாம் புரிஞ்சுக்க ராமர் என்ன சொல்கிறாரு, ஓ லக்ஷ்மணா தம்பி, நான் வந்து அப்பா கொடுத்த வார்த்தைன்னு நிறைவேற்றி தான் தீருவேன். அதுதான் சரியான தர்ம மார்க்கம், சத்திய மார்க்கம். அதனால் நான் தர்மத்தினை விட்டுடு சத்தியத்தினை விட்டுடுன்னு என்ன நீ கட்டாயப்படுத்தாது. அதனால் நீ என்னுடைய தம்பியை அண்ணன் சொல்கிறது என்னோடய பேச்சு கேளு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் திரும்பி கௌசல்யா அவங்களுடைய கவலைன்னு व्यक्तப்படுத்திட்டு சொல்கிறான் என்னன்னா, யஸ்ய ப்ருத்யாஷ்ச தாசாஷ்ச மிருஷ்ணா ன்யஸ்ஞாதி புஞ்சதே கதம் சோப சபோக்ஷதே நாதः மூலஃபலாஸ்வன்யம் வனே மூலஃபலா நியம். ராம, நீ ஒரு அயோத்தியக்கு ராஜகுமாரன். நீ உன்னுடைய சேவகர்கள் எல்லாரும் மதுரமான ஆகாரத்தின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போதுங்க நீ எப்படி அரண்யத்துக்கு போய் காட்டில் மூலிகைகள் அப்புறம் அந்த கந்தமூல பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி ஜீவிப்பே அப்படின்னு கௌசல்யா, இது நான் சகிக்க முடியாது, நான் உன்னை உள்ளே போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அதே சொல்கிறான், உன்னை கூட நான் வந்துடுறேன். அப்போ திரும்பி ராமர் வந்து கௌசல்யத்தனை ரொம்ப கன்சோல் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, தாயே, அப்பாவுக்கும் வயசாகிடுது, நீ வந்து அப்பா கிட்ட இருந்து அப்பானை விட்டுட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பதியா அவர் இருக்கும்போது பாருங்கோ. அப்போது இப்போ அவர் வயசாக இருந்தார். இப்படிப்பட்ட கிளிஷ்டமான நிலையில் நீ அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே சகாயமாக இருக்கும். அப்போது நானும் கூட இல்லைன்னே அந்த கவலை அவருக்கு கொஞ்சம் குறையும். அதனால் நீ இங்கே இருந்துட்டு அப்பாவுக்கு சேவை பண்ணிகிட்டே இரு அப்போன்னு சொல்லி என்னை காட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்குறாரு ராமர். இப்படி பேசின பேச்சுக்கு ராமர் பேச்சுக்கு கௌசல்ய ஸ்டன் ஆயிட்டான். இவருடைய தர்மனிஷ்டை என்ன இந்த இப்படிப்பட்ட ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறே இங்கே வழி இல்லாமல் ராமருக்கு சரி அனி அனுமதி கொடுத்தான். அப்போது அப்புறம்தான் ராமன் கௌசல்ய அங்கே இருக்க சொல்லி லக்ஷ்மணன் மட்டும் கூட வர்றதுக்கு அனுமதி கொடுத்தார். ஸோ కాబట్టి அதனால் யாருன்னு கொடுமைப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் திட்டாமல் ராமர் ரொம்ப தர்மமே பேசிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறார் அன்பா. அடுத்த காட்சி மூணாவது வந்து என்னன்னா, ஸோ அரண்யத்துக்கு இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பி போகணும். இனிமேல் ராமர் நிற்கிறதே இல்லை. வசிஷ்டர் சொன்னார், வேறு மந்திரிமார்கள் சொன்னாங்க, அப்புறம் பிரஜைகள் எல்லாம் வெளியில் கூடியிருக்காங்க, அழுறாங்க, கத்துறாங்க, ராமா போகக்கூடாது, ராமா காட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் ராமர் வந்து கேட்குறதா இல்லை. அப்போது தசரதனே பேச முடியாமல் இருந்தால் கூட சுமந்திரனுக்கு அப்பா ரதம் தயார் பண்ண
அந்த ரதத்தில் அவங்களுக்கு வேண்டி தசரதனை சீத்தனை தனியாக கூப்பிட்டுட்டு நல்ல வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்தார். அதேபோல் சொல்கிறாரு, இந்த ராமலக்ஷ்மணுக்கு 2 பேருக்கு காட்டில் அவங்களுக்கு ரட்சணை ஏற்கிறதுக்காக கவச்சங்கள் ஆயுதங்கள் அப்படி எல்லாம் அது எல்லாத்தையும் நீங்கள் ரதத்தில் வச்சுட்டு கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான ரதத்தில் ஏறி ராமர் உட்கார்ந்தார். அந்த சமயத்தில் தான் ரக்ஷணார்த்தம் நிறைய குழு அனுப்பன்னு சொல்கிறார். ராமர் அது எல்லாத்தையும் ஒத்துக்கலை ஏற்றுக்கலை. அப்புறம் ராமர் சொன்னார், சுமந்திரா ரதத்தினை நடத்து அப்படின்னு சொன்ன உடனே ரதம் கிளம்பிச்சு. மக்கள் எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ரதம் கொஞ்சம் முள்ளமாக போயிட்டுருக்கு. ஏன்னா முன்னாடி மக்கள் எல்லா பக்கம் மக்கள் இருக்காங்க. இன்னும் பின்னாடி பார்த்தா கௌசல்யா கூட ரதத்து கூட நடக்கிறாங்க அளந்துட்டு. தசரதனும் நடக்க முடியாமல் கூட அவரும் அந்த ரதத்துக்கு பின்னாடி வராரு. அப்போது அவங்களோட துக்கத்தின்னு பார்த்து ராமர் அயோத்தியா பிரஜைகள் எல்லாருன்னு பார்த்து அயோத்தியா பிரஜைகள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுமந்திரன் கேட்டால் ராமர் கொஞ்சம் சம்யச்சவாஜினாம் ரஷ்மீன் சுத யாஹி ஷனைஹி ரதத்தின்னு கொஞ்சம் முள்ளமாக நடத்து கொண்டு போ செலுத்து. ஏன்னா ராமனை நாங்கள் இன்னொரு வாட்டி பார்க்குறோம், ராமன் இன்னொரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இவர் காட்டுக்கு போய் 14 வருஷம் ராமனை பார்க்காம நாங்கள் இருக்க முடியாது. அதனால் முள்ளமாக போ. ஷனைஹி முகம் திரக்ஷாம ராமஸ்ய துர்தர்ஷம் நோ பவிஷ்யதி. முகம் திரக்ஷாம ராமஸ்ய துர்தர்ஷனம் நோ பவதி. திரும்பி ராமர் மூஞ்சி எப்போ பார்ப்போமோ என்னமோ, அதனால் ஒரு வாட்டி பார்க்கணும், ராமாவுடைய முகம் பார்க்கணும். அப்படி நிதானமாக போகணும்னு சொல்கிறார் ஒரு பக்கம். அதேபோல் அப்போது தசரதனு கூட சொல்கிறார், ராமரை வேகமாக கொண்டு போன்றார். இப்போது சுமந்திரனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. என்ன பண்ணுறது? அங்கே சக்கரவர்த்தி ராஜா வேகமாக போகாதே, நிறுத்து கொண்டு போகாதேன்னு பேசுகிறார். பின்னாடியே வந்துட்டுருக்கிறார். இப்போ ராமரை வேகமாக கொண்டு போ ரதத்தின் என்றார், செலுத்தன்றார். இப்படிப்பட்ட சந்திக்தமான சூழ்நிலையில் இருக்கும்போதோ சுமந்திரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே ராமர் எப்பாவது அசத்தியம் பேசியிருக்காரா, இல்லை யாருக்காவது அசத்தியம் சொல்லுன்னு சொன்னாரா அண்ணா இந்த ஒரு காட்சி இருக்கு. என்னன்னா, தசரதர் முள்ளமாக கொண்டு போ செலுத்தாதே ரதத்தினை நிறுத்து என்றார். ராமர் வேகமாக கொண்டு போசார். அப்போது எல்லாரும் கத்துறா, ராமா லக்ஷ்மணா சீதா எல்லாரும். அப்போ சுமந்திரன் கேட்குறார் ராமர்கிட்ட, ராமா நான் திரும்பி உங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ராஜா தசரதன் கேட்டால், ஏன் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் என்னோடய பேச்சு கேட்காம ரதத்தினை வேகமாக கொண்டு போயிட்டேன்னு அவர் கேட்டான். நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லணும், என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். அங்கே ராமர் ஏ சுமந்திரா, அப்படி தசரத ராஜா அப்பா கேட்டால் ஜனங்கள் எல்லாரும் கத்திட்டுருக்காங்க, அதனால் எனக்கு காதுல உளுலேன்னு சொல்லு அண்ணா, போய் சொல்லுன்ற. அப்படி சொல்லலாமா? அப்படிப்பட்ட இவருக்கு சத்தியவாக்கிய பரிபாலகான்னு எப்படி சொல்ல முடியுமான்னு சந்தேகம் வரும். இங்கே ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா, எதுக்கு இப்படின்னா, ஒரு சத்தியத்தை நீ சொன்னால் சரி, அசத்தியம் ஒரு போய் சொன்னால் பல பேருக்கு நல்லது ஏற்படும், அவங்களுக்கு மனசுக்கு சாந்தி இல்லைன்னா அப்படின்னு சொன்னால் அது போய் இல்லை, சத்தியம்தான். எப்போ ஒரு அசத்தியத்தின்னு என்னுடைய
தனிப்பட்ட சுவார்த்தத்துக்காக சொல்கிறானோ அது பாபமாயிடும். இதுதான் தர்ம சூக்ஷ்மம். ராமர் அதுதான் அங்கே அனுசரித்து சொல்கிறார். அதனால் அப்பா கேட்டால் போனதுக்கப்புறம் எல்லாரும் ஜனங்களுக்கு கத்துறாங்க, காதில் உழலை. அதனால நான் ரதத்தினே. இன்னொன்று ராமர் என்ன சொன்னார்னா, அந்த ரதத்தில் இப்படி சுமந்திரனுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது ராமா அப்படின்னா, பார், ரதத்தில் உட்கார்ந்திருக்கிறது நான். ரதத்தில் உட்கார்ந்திருக்கிறவன் என்ன சொன்னால் அந்த ரத சாரதி அது பண்ணணும். இது உன்னோட தர்மம். பாருங்க, எல்லா இடத்துலும் அந்தந்த விஷயத்தை அப்படி அங்கே அழகாக சொல்கிறார் ராமர். ஸோ இப்படி ஒரு பரஹிதம், இத்தருளையோடைய ஹிதத்துக்காக ஒரு அசத்தியம் பேசுறதே தவறு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த సత్య వాక్యం అనే విషయత్తుని వేరే సందర్భంలో లక్ష్మణుని పత్తి యుద్ధరంగంలో லங்கையில் யுத்தம் பண்ணும்போது மேகநாதன் கூட என்ன அங்கே ஆயிடுச்சு. கடைசியில் மேகநாதன்னே தீத்தி கட்டுறதுக்கு அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் அவ்வளோ சக்தியை வாழ்ந்தவனாக இருக்கான் இந்திரஜித்து. அங்கே கடைசியாக லக்ஷ்மணன் ஒரு ஸ்லோகம் சொல்லி கடைசியான ஒரு அன்பு விடுறார். அதோட அந்த மேகநாதனை விழுந்துட்டான். என்ன அந்த ஸ்லோகம், அது இங்கே ஞாபகப்படுத்தணும். ఎందుకని அந்த ஸ்லோகத்தில் தர்மாத்மா சத்யசந்தశ్చ ராமோ தாசரதிர்யதே பௌருஷே ச பிரதித்வந்த்வம் துவந்த்வஹ ஷரைனம் ஜஹி ராவணிம். என்னன்னா, தர்மாத்மான சத்யசந்தனான ராம தாசரதி அவர் நிஜமாக சத்யசந்தன் தர்மாத்மா இருந்த அவருடைய அந்த சக்தி பேர் சொல்லி நான் இந்த அம்பு விடுறேன். இது கண்டிப்பாக போய் அந்த ராவணனுடைய பிள்ளையான இந்திரஜித்தனை சம்ஹாரம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த அம்பு விட்டினதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோ மந்திர சக்தி ஆகிடுது. மேகநாதன் இறந்து போயிட்டான். இது அதுக்கு அடுத்ததாக 4வது காட்சி எங்கே எப்படின்னா, இது இன்னும் ரொம்ப எமோஷ்னல் ஒரு சிச்சுவேஷன். கதை கேட்டுட்ருக்கிறோம், விஷயம் என்னன்னு மறக்கக்கூடாது. சத்திய வாக்கிய வாழ்க்கையில் எப்படி இந்த சத்தியம் என்பது ஏதோ நம்ம யமனியமங்கள் பேசும்போதோ அப்புறம் பிரம்மம் பற்றி போதும் சத்து சித்தனோ சத்தன் எக்ஸிஸ்டன்ஸ் அன்னை. பட் அது அந்த சத்திய ஞான நிஷ்டக போகணுமன்னா இங்கே சத்திய வாக்கியனாக இருக்கணும், தர்ம பாலகனாக இருக்கணும். சரி, எங்கே இது இந்த காட்சி? பரதனும் வந்தார். அதுக்கப்புறம் ராமரு அந்த சமயத்தில் இல்லை, காட்டுக்கு போயாச்சு. பரதன் ராஜ்யம் ஏற்றுக்கிறதுக்கு யுவராஜன் ஆகிறதுக்கு ஒத்துக்கலை. அப்புறம் அதுக்குள்ளே தசரதனும் இறந்து போயிருந்தார். அது அந்திக்கிரியைகள் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ராஜ்யத்துக்கு ராஜா இல்லைன்னா ரொம்ப பிரமாதம் நஷ்டம்னு சொல்லி முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பரதன் நான் ஆகலை, வாங்கோ நம்ம எல்லோரும் சேர்ந்து அண்ணா எங்கிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை திரும்பி வர சொல்லி கொண்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. நிறைய பிரஜைகள், நிறைய பௌர அதிகாரிகள், மந்திரிகள், சைன்யம் எல்லாம் போயிட்டான். தாய்மார்கள் எல்லோரும் வசிஷ்டர். எங்கே? சித்திரக்கூடத்தில் அப்போ ராமர் இருக்கார். அந்த சித்திரக்கூடத்தை நோக்கி போனாங்க. எப்படியோ தெரிஞ்சது ராமர் எங்கே இருக்காருன்னு. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன அங்கே பேச்சு. அந்த சமயத்தில் தசரதனும் இது ராமருடைய சத்திய வாக்கிய பரிபாலனைக்கு இது கூட ஒரு அடையாளம். பரதன் ராமர்கிட்ட கேட்குறார், நீ அயோத்தியக்கு திரும்பி வரலன்னா நான் இங்கே நிராகார தீட்சை பண்ணுறேன்னு உட்கார்ந்தார். ஆசனமும் பண்ணி ஆசனம் போட்டு உட்கார்ந்துட்டார். பிராயோபவேஷம் பரீட்சித்து போல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
ராமர் கிளம்பி வரணும்னு சொல்லி வசிஷ்டர் அங்கே இருக்கிற பல வேறு முனிவர்கள் மந்திரிகள் அதில் ஜாபாலி அப்படின்னு ஒரு ரிஷி அவர் பல நாஸ்திக வாதங்களோட ராமர்கிட்ட பேசினார். இது ராமாயணம் பார்க்கும்போது நம்ம விஸ்தரித்து பார்த்தோம். ஜாபாலி